கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி கூத்து பார்க்க மருத வயல்ல அது ஒரு காலம் ஐயாக்கா உள்ள காலம் எங்க பாட்டைங்க ஆண்ட சாமி வீரம் குறையாம எல்லா மக்களும் காப்பாத்தணும் கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்ன ஆச்சு கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு நாடகம் பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகமும் நல்லபடியா தொடங்கியாச்சு கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த விவரம் அரும்பு குறையக்கூடாது கரும்பு நாடகம் பார்க்க குடியிருக்கிற ஆத்தாக்கா நாடகம் பார்க்க குடியிருக்கிற அத்தாக்கா நாடகம் பார்க்க குடியிருக்கிற ஆத்தாக்கா சொந்த வந்த விருந்தாடி வந்தாங்களே சோறுகள்லாம் போட்டுட்டு வந்துட்டீங்களா ஆத்தாக்கா ஆமா ஏன் அத்தாக்கு கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த விவரம் உங்க குலசாமி அருளோடு உங்க தாய் தகப்பன் ஆசீர்வாதத்தோடு நீங்க எல்லோருமே நோய் நொடி இல்லாம 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும் 25,000 சரியா போச்சுங்கய்யா அவுட்டு விழா கமிட்டி சும்மா வாங்க ஒன்றும் செய்ய மாட்டேன் வாங்க விழா கமிட்டியே பயந்தா எப்படி இருக்கணும் பிரசன்னா வாடா தம்பி பொன்னாடெல்லாம் இருக்கா நடிகர்களுக்கு நடிகர்களுக்கு ஏதோ கோமணமாக இருந்தால் அவுத்து போடுங்கப்பா பழைய சட்டி இருந்தால் போடுங்க நடிகர்களுக்கு எதுவுமே எடுக்கலையா அப்போ உங்களுக்கு சம்பளம் கம்மி தான்ப்பா துண்டே எடுக்கலைன்னா காசும் கம்மி தான் ஹலோ ஹலோ அதை நிற்கிற அண்ணன் தம்பியெல்லாம் கொஞ்சம் உட்காரலாமா உட்காருங்க லேடிஸ் காமிப்பேன் நல்ல உங்களை நல்ல மடுவும் கிடுமா கண்டாலி நல்லா வந்து உட்கார டான்ஸை போடச்சுன்னா எச்எப் மாட்டை கூட்டு வந்திருக்கேன் நினைப்பேன் சின்னைக்கு போடுற காலாக இருந்தால் வரலாம் நம்ம நாடகமே என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது கூப்பிட்டா ஜாமி வருமா வருமா இந்த அம்மா கருப்பையும் சித்தப்ப பையன் போக முண்ட கருப்பு காளிமுனி ஐயா அரும்பு குறையாம இந்த மருத வயலில் உள்ள மகாலிங்க மூர்த்தியும் இந்த முத்துமாரி அம்மனையும் அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு மதுரை பாண்டிமுனி கொஞ்ச நேரம் அரும்பு குறையாமல் விளையாடு எக்கோ வச்சு இருந்தது மாதிரி உண்மையிலே மை செட்டு சூப்பர் சிங்கம் கீதம் ஆடியோஸ் வெள்ளைபுரம் அருமையாக இருக்கு ஒரு 100 ரூபா விடுவேன் அவன் நம்மள்ட்ட டீ கேட்பேன் போல சொந்த பெரிய பையன்டா பொங்காசு பிச்சுருவேன் தாலி சீமக்கரை விட்டு காந்த விட்டுருவேன் அதுனா உடச்சியா சிரிப்பை படிக்காதீங்க மயிர் மங்கலாம் படிக்கணும்டா அந்த வரை போக மாட்டேனா அகராதி கூதியா பேசக்கூடாது ஹலோ 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 சொன்ன சொல்லு மாறாது இந்த ஊரு சாமி சொல்வாக்கு தப்பாது கொஞ்ச நேரம் மருத வயல உள்ள என் மகாலிங்க மூர்த்தி என் முத்துமாரி அம்மனை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம இந்த வெட்ட வழி பொட்டலில கொஞ்ச நேரம் நீ எந்திரி ஏத்தி தக்கராக்கி பாடா ஆத்தாடாது உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு பெண் தெய்வத்துக்கு வாடான்றேன் பாரு அப்ப எந்த அளவுக்கு லூசு குதிமையா இருக்கேன் பாரு ஏத்தி தக்கர பொன்றாகி என் 18ஆம் படி பெரிய கரம்பு சித்திரம் ஆயத்தில தேரோடும் மதுரையில எங்க கிழவன் திரியாடின நாளையில நம்ம இப்படித்தான் நாம ராமம் போடணும் நம்ம இப்படித்தான் கச்ச கட்டணும் நம்ம இப்படித்தான் ஊரு விளையாடணும் என்று சொல்லி வச்ச முப்பாட்டேன் சொன்ன சொல்லும் மாறுமா கொஞ்ச நேரம் மருத வயல உள்ள எங்க பாட்டைங்க ஆண்ட சாமி இந்த நாட்டு மக்கள் வீரத்தை அறியணும் கொஞ்ச நேரம் நீ எந்திரி கர்ப்பே சொன்ன சொல்லும் மாறுமாடா சொன்ன சொல்லும் மாறுமாடா மருத வயல் சாமி சொல்வாக்கு
சாமி முதல்லாம் வரும், இப்போ கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆடுறது பூரா அகராதி மயிருக்கு ஆடிட்டு. என்னப்பா துண்ணூறு அண்ணன் போடுறேன், கோயிலில் போடுவோம். இரு, எங்கேடா ஆடுறேன்? ஜீமக்கருவிலையா? அந்த ஜாமி நல்லா மோந்து பார்த்து ஜாமியான்னு வரும் போத. இது ஊருக்கு இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இலவட்ட போயிலுங்க. சாமி ஆடுனா யூடியூப்பில் கேமராவில் எடுக்கிறாங்கன்ட்டு தண்ணியை போட்டு ஆடி ஓட்டு இங்கே வந்துட்டேன். நெசமாக நிறைய பார்த்துருப்பிய. ஆமாம், என் தங்கம் அவன் பொய் சொல்ல மாட்டேன், சொந்த சுத்தி மையன். நாக்கு போட்டு அத்துருவேன். ஆமாம், பஞ்சாமிரத்தை நக்காம நான் பண்ணுவேன். அப்படி தானே தம்பி ஒருத்தர் வந்துட்டேன். டேய் இருடா வந்துட்டேன் விடு, நோமானு சொல்லிகிட்டே இருப்பேன். வந்தவனே ஊர் அம்பலார் கேட்டார். எங்கள் ஊரில் ரொம்ப காலமாக சாமி ஒன்று கட்டுக்கோப்பில் இருக்குது, கட்டு போட்டிருக்காங்க. வந்தது யாருன்னு கேளுங்கன்ட்டார். அவன் இளவட்டங்கன்னு வந்துட்டேன். நான் யார் பான்ட்டேன், நான் தான் பூச்சி வேறேன்னு படுத்துக்கிட்டான்டா. ஏன்னா அந்த காலத்தில் குறி சொன்னாங்க. எப்படி குறி சொன்னாங்க? அந்த காலத்தில் ஆடின சாமியெல்லாம் உண்மையான சாமி. இன்றைய காலத்தில் வீம்புக்கு மாரோட்டி விடுதுக்கு வேட்டையாடிக்கிட்டு இருக்கேன். உண்மை தானே? வெந்தேன் நாடகத்தை கெடுத்து 1.5 லட்ச ரூபா தலையில் விழுக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பிரசன்னா வேறு ஃபைனான்ஸ் டைட்டில் இருக்கேன். உண்மையிலே வேறு அன்பு கொண்டு உங்கள் அன்புக்கெல்லாம் எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த கோமாளி எம்கேஆர் ஈடு செய்ய முடியாது. முதலில் எங்களுக்கெல்லாம் அப்பன் சாணத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய அண்ணங்களுக்கு வணக்கம். குழந்தைகளாக இருக்கக்கூடிய என் தம்பிகளுக்கு 2வது வணக்கம். நம்மளை உருவாக்கின தாய் தகப்பனுக்கு 3வது வணக்கம். வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். பூரா தமிழ்நாடு தானே, இல்லை சோழாவில் விளாக்குற இந்திக்காரங்களா? என் தம்பிகளெல்லாம் படித்து பெரியாளை வந்து ஒவ்வொருத்தன் சாதிக்க வேண்டும். ஏன்னா எங்கள் அன்னைங்கள்லாம் சாதிச்சிட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணி வேறு மாதிரி இருக்காங்களே, நமக்கு டொங்காசு கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த சாதனை இல்லை. இப்போ எல்லா தம்பிகளும் என்ன நினைக்கிறீங்க, அந்த காலித்தனமாக இந்த மாதிரி தான் நினைக்கிறீங்க. அது கிடையாது. வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால் திருமணம் என்பது முன்னேற்றம் அல்ல. தன் இடியப்பம் கிடையாது, பருத்தி பால் கொலக்கட்டை. தம்பி எதிர்த்து வீட்டுக்கு போகுதுவாங்க. தம்பி நீங்கள் படித்து புலந்தது போதும், அறிவாக பேசிக்கிட்டு இருக்கேன். இடியப்பம்ன்றேன். தம்பி உங்கள் வீட்டில் போய் மண்ணெண்ணெய் எடுத்து வந்து நீ அங்கே வச்சு எரிச்சிடுறியா? அண்ணே இல்லையாப்பா, நீங்கள் படிக்கணும்ப்பா. படித்து ஏதாவது சாதிக்கணும்டா. அப்படி சாதிச்சாண்டா அந்த தமிழ்நாட்டில் நம்ம முன்னோர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திர நாட்டிலே நம்மளெல்லாம் சுதந்திரமாக இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் முன்னோர்கள் எத்தனை பேர் இரத்த தாகமும் உயிர் தாகம் பண்ணியிருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டில். என் தம்பிகளுக்கெல்லாம் அது தெரியவில்லை. அவங்களுக்கு தெரிஞ்சது புறம் கப்ளிங்கு, ஓசு, டொங்காசு. அது ஏன் சொன்னேன்னா, நான் மகன் மகிழ்ச்சியாக சொன்னது. நான் காரில் வரும்போது யோசித்த கதை தான் யானையை எலி செஞ்ச கதை. ஆனால் அது இன்று அமெரிக்கா வரைக்கும் போய் அடைந்திருக்கிறது. அதற்கு காரணம் என் தம்பிகள் தான். ஒரு சீமக்கருவை அடிப்பு. ஐயே எங்கள் பங்காளி என்ன பங்காளி படுத்துட்ட? எந்திரு பங்காளி. போத கிடையாது, முண்டைக்கு ஓதம். நீங்கள் எல்லாம் சிரிக்கணும். சிரித்து 100 ஆண்டுக்கு மேலே நீங்கள்லாம் நல்லா இருக்கணும். ஆண்டவன்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்றுதான், மற்றவர்கள் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். உண்மைதான். இந்த வாரம் இந்த தம்பிலாம் அவ்வளோதான் 37 கிலோவில் இருந்தாங்க அந்த காலத்தில். இங்கே வாரு 1/2 கிலோ ஆத்தாப்பை வைக்காமல் இருந்திருக்கும். அப்பெல்லாம் பார்த்தா பிள்ளையெல்லாம் சத்து மாவு, அவங்க ஆத்தா சத்து மாவை போட்டு 1 கிலோ ஊட்டும். தின்றான்னு வெண்ணமைன்னு விளக்க மாதிரி அடித்து முட்டையெல்லாம் முழுங்குவாங்க. பள்ளிக்கூடம் போயிட்டு ஓடியாந்து அம்மாட்ட பால் ஓடிக்க நரம்பு பைய தூக்கி போடுவேன். அங்கே அம்மா செடிக்கில் ஓடிடும். ஓடி முட்டி சீமக்கெல்லாம் சடன்னு ஒடிச்சுக்கிட்டு பால் குடிச்சாங்க. பால் குடிச்சது சிரிக்கிறேன் பாரு. அப்போ நக்கல் பண்ணுறாள். அண்ணன் இல்லையாடா? ஓ அண்ணன் தான். ஆனால் இப்போ எந்த பொம்பளையும் பால் கொடுக்க கிடையாது. புருஷன் காலில் விழுகிறேன். அடியே பிரியா அவங்க என்ன ராகுல் மயனுக்கு விட்டாது பாலை கொடு. நோ என் அழகு போயிடும். அப்புறம் அவன் அப்பயும் எதில் பால் கொடுப்பேன்? இப்போ பூரா பால் கொடுப்பது கலர் கேனிலே ஆவின் பாலை காய்ச்சி ஒரு லப்பரை மாட்டி விட்டு 4 குலுக்கு கஜா மயன் புஜான்னு சப்பி குடிக்கிறான். ஏன்னா மீதி பாலை இரவு நேரத்தில் தந்தை கொடுத்து விடுகிறான்.
அந்த கேணில் உள்ள பாலை செக்ஸ் வேர்டு கிடையாது. உன் கண்ணோட்ட நீனா எனக்கு அண்ணன்னு சொல்லாத, உன் லப்பரை கடிக்காமல் குடிக்க விடு. ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அந்த வயதானவர்கள்லாம் இங்கே இருக்காங்க. இன்னைக்கு வயதானவங்கள பாருங்க, ஒரு 80 வயசு 85 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த காலத்து கிழவினுடைய இதுதான். நம்பி உங்கள்கிட்ட எதுவும் பேச முடியாது, எந்திரிச்சு போங்கப்பா. இந்த இவங்க படம் வந்திய அவன் ஆடுற பக்கத்தில் ரொம்ப சிரிக்கிறேன், அவன் கூட பழகாத. அவன் சோகமாக சொன்னால் கூட சிரிப்பான். அதே மாதிரி டூவீலரில் வந்த எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு ரொம்ப நன்றி. குறிப்பாக இந்த புல்லூர் மருதவய கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு உணவு மனதோடு இந்த நாடகத்தை வைத்தாலும் வெளியூர்லேருந்து வந்த உறவுகள் தான் மிக சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள் இந்த நாடகத்தை. உங்கள் அத்தனை பேர் பாதங்களுக்கு நன்றி நன்றி. யாரும் கட்சி சாதி சேர்ந்து அம்பளிப்பு கொடுக்க வேணாம். அப்படி அம்பளிப்பு கொடுக்க விருப்பம் உள்ளவர்கள் பின்னாடி விழா கமிட்டி இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கலந்து கொடுங்க. எங்கே கலக்கிறது? டீசல் காசு இல்லாமல் பண்ணிவிட்டிய. ஏன்னா நான் ஒருவன் மட்டும் கிடையாது, ஒரு நாளைக்கு ஒரு 13 பேர்த்துக்கு கஞ்சி ஊற்றணும். இங்கே நாடகத்தில் இருந்தால் இந்த யூடியூப் எடுக்கிற 2 பேர் இன்னும் பவுன்சர்லாம் உள்ளே இருக்காங்க. இவங்க பவுன்சரே கிடையாது. தண்ணி எனக்கு மோக்க சொன்னால் அவன் குடிச்சிக்கிட்டே வர்றேன். என்னடான்ட்டேன், எனக்கு தவிக்காதான்றேன். ஏன்னா ஏன்ட்டு இருக்கேன் பூரா அகராதி பேமாங்க தான் இருப்பாங்க. ஒரு சாங் பாடுவோமானே. உண்மையிலே எத்தனை மை செட்டில் நான் பார்த்துருக்கேன், பெரும்பாலும் முறைச்சிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துரு. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையாப்பா? ஆகலையில ஆயிடுச்சா? இந்த ஸ்டைல சிங்க கோட்டு விழுந்துடாம போதங்க. சொந்த பெரியமைண்டா. ராமநாதபுரம் மாவட்டத்தில் டாஸ்மாக் சங்க தலைவராக இருக்கார். அது